பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு அவர் நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அனுராதபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களிடம் ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளார். நான் நீண்ட காலம் அரசியலில் இருக்க மாட்டேன். அரசியலில் இருந்து இல்லாமல் போகின்ற காலம் வெகு விரைவில் வந்துவிடும். ஆனால் இருக்கின்ற காலத்தில் நான் நியாயமாகவும் நேர்மையாகவும் பொதுமக்களுக்குரிய சேவைகளை ஆற்றுவேன் என தெரிவித்துள்ளார். எனக்கு எதிராக பல்வேறு சதித்திட்டங்கள் இடம்பெறுகின்றது. இந்த அரசியல் தொடர்பாக நான் விளங்கிக் கொண்டுள்ளேன். இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெறப் போகின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் என்னை பங்கேற்க விடாமல் பலதரப்பட்ட முயற்சிகள் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது சம்பவம் இடம்பெற்ற சிறிது நேரங்களில் தமிழ் ஊடகங்களும் சில சிங்கள ஊடகங்களும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக அவர் தெரிவிக்கின்றார். அத்துடன் தாம் அரசியலில் இருந்து இல்லாமல் செய்வதற்கு பல கடும் பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் இதன்போது தெரிவித்தார். முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இன்மையினால் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு விஜயம் செய்த துரைராசா ரவிகரன் சுகாதார சேவை பணிப்பாளருடன் தொலைபேசியில் கலந்துரையாடி பிரிதொரு வைத்தியரை வைத்திய சேவையில் ஈடுபடுத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டார். அத்துடன் வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியர்களுடன் கலந்துரையாடியதுடன் வைத்திய சேவையை பெறுவதற்கு வந்த பொதுமக்களுடனும் கலந்துரையாடி குறைபாடுகள் தொடர்பாக மேலதிக விவரங்களையும் கேட்டறிந்து கொண்டார். மருத்துவத்தின் தேவைப்பாடுகள் இங்கு அதிகமாக காணப்படுகின்ற நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இந்த தேவைகள் தொடர்பாக என்னிடம் தெரியப்படுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எம்மால் ஆன சேவைகளை ஏற்கனவே சுகாதார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இந்த குறைபாடுகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் களத்தில் வந்து தெரிவித்தார். அந்த கப்பலையும் சாதாரண வேலையில இருந்துதான் ஒரு சின்ன இது வந்து மற்றது நாளைக்கு ஒரு எக்ஸாம் வந்து சில டாக்டர்னா இந்த எக்ஸாமுக்கு போகும். அப்போ போக வேண்டிய எக்ஸாமுக்கு போகாம அப்போ இருந்தும் இப்போ கழிச்சோம்னா இந்த உடனே வாங்கிடுது. இவற்றை வேலை எனக்கு தெரியும். அந்த 12 மணிக்கு கடிதம் முடிச்சு என்னிடம் பண்ணுறேன். இப்படி சிக்கல்கள் இருக்கு. நான் சொன்னேன் மாஞ்சோல இல்லைன்னா கத்து வாங்கலாம். சாரி மாஞ்சோல இல்லை சரி ஆம்புலன்ஸ் வைத்திய தேவைகள் எல்லா இடங்களிலுமே நிறையவே இருக்கின்றது. பிராந்திய பணிப்பாளர் அதாவது சுகாதார பணிப்பாளர் ஏற்கனவே அது இது விடயங்களாக என்னோடு கதைத்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் மாஞ்சோலை வைத்தியசாலை வைத்தியர்கள் கூட குழுவாக குறைபாடுகளை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தகவல்களை ஏற்கனவே நான் சுகாதார அமைச்சரிடம் நேரடியாக இந்த எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றேன். சில தேவைகள் படிப்படியாக வந்து சேரும். ஆனால் இன்று முல்லைத்தீவு வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத குறையை மக்கள் உடனடியாக தெரிவித்ததுக்கிணங்க அது சம்பந்தமாக பிரிதொரு வைத்தியரை ஒழுங்கு பண்ணி அந்த வேலை நடக்கின்றது. இருந்தாலும் அவர்களுடைய பற்றாக்குறைகள் சம்பந்தமாக எங்களுக்கும் தெரியும். இதுகள் காலப்போக்கில் தீர்க்கப்படும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அவர்களுடைய சேவைகளையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆளணி பற்றாக்குறைக்கு மத்தியிலேயும் தங்களுடைய சேவைகளை மாவட்டத்திலே இந்த வைத்தியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் மக்களும் யாரிடம் போவது வைத்திய தேவைகளில் குறைபாடு இருந்தால் தெரிவிக்கத்தான் செய்வார்கள். எல்லாம் சீராக நடக்கும் என்று நம்புவோம். நாளைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில போராட்டங்கள் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் 5 பேருக்கு எதிராக போலீசார் தடை உத்தரவை கூறி யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிபதியினால் போலீசாரினுடைய தடை உத்தரவு நிராகரிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக இந்த 5 நபர்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன், போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராகவே இந்த தடை உத்தரவை போலீசார் கூறினர். எனினும் நீதிபதி இதனை நிராகரித்துள்ளார். ஏனெனில் இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் போராடுவதற்கான உரிமை உண்டு. எனவே சில நிபந்தனைகள் அடிப்படையில் இவர்கள் போராடுவதற்கான அனைத்து உரித்துக்களும் இவர்களுக்கு இருப்பதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். அதாவது அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதியினுடைய கடமைகளுக்கோ மக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ இடையூறு இல்லாமல் அவர்கள் உரிய முறையில் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த அனைத்து உரித்தும் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான சகல உரிமைகளும் உள்ளது. எனவே ஜனாதிபதிக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக செயற்படாமல் அவ்விடயங்களை அவர்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என நீதிபதி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் எங்கள் நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி போலீசாரினால் ஒரு தடை உத்தரவை மேற்கொள்வதற்காக ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதற்காக நாங்கள் இன்றைய தினம் வந்திருந்தோம். இன்றைய எங்களுக்காக மணிவண்ணன் சார் அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் எங்களுக்காக முன்வந்து வாதாடி எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வொன்றை எடுத்து தந்திருக்கிறார். எங்களுக்கு தற்பொழுது நீதிமன்றம் தந்துள்ளது, உங்களுக்கு தடை உத்தரவில்லை, நீங்கள் எந்தவித பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலும் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கவனஈர்ப்பு நடவடிக்கையை செய்வதற்கு முழு ஒத்துழைப்பையும் தந்திருக்கின்றது. அதே சமயம் இதில் அர்ஜுனான் என்ற பேர் நானாக அவருக்கு இன்வைட் பண்ணினதால தான் அவர் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்ததுக்காக அவருக்காக நாங்கள் மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கவனஈர்ப்பு நடவடிக்கை ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்துக்கோ எதிராக இல்லை. ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுக்கான நிரந்தரமான கோரிக்கை நியாயமான தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக தொடர் போராட்டங்கள் அஹிம்சை வழியில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த வாயிலே தான் நாளைய தினம் பிரசிடென்ட் வர்றாருன்றதுக்காக எங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு வலயத்துக்கு வெளியிலே செய்வதற்காக எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது, அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் அமைதியான முறையில் எந்த பாதகமான சூழலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமைதியான போராட்டத்தை வெளிப்படுத்தி கவனிப்பை வெளிப்படுத்தி ஜனாதிபதிக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்காக ஒவ்வொரு பட்டதாரிகளும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக ஒன்று கூடி எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தருமாறு இந்த ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம். எங்களுக்காக ஒரு உதவியை செய்யுமாறு நாங்கள் மிகவும் பணிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இதில் எங்களுக்காக உள்ள கதைக்கிறதுக்கு அர்ச்சுனா அண்ணா இப்போ தயாராக இருக்கிறார். இந்த இடத்துல எங்களுக்காக பயங்கரமான ஒரு குரலை கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், முற்றுமுழுதாக நம்புகின்றோம். ஸோ அவர் கொடுக்குற குரலுக்கும் அவருக்காகவும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற குரலுக்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்ச்சு கூடிய விரைவில் ஒரு பதில இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களுக்கு நிறைவேற்றி தரும் என்று நம்பிக்கொள்கின்றோம். நன்றி. நாளை யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வருகை தருகின்ற சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி 5 நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த 5 நபர்களையும் இன்றைய தினம் மண்டில் ஆயராகுமாறு கௌரவ மன்றினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மண்டிலே நான் 2 நபர்களுக்காக மண்டிலே தோன்றியிருந்தேன். ஒன்று பிரபாகரன் அவர்கள், மற்றது வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆயராகியிருந்தேன். இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை, நாங்கள் இதிலிருந்து விலகுவோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை, நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம், அதற்கான அனுமதியை தர வேண்டும், இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம். அதன் அடிப்படையிலே கௌரவ மன்றம் எங்களுடைய விண்ணப்பத்தில் கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி இருக்கிறது.
நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வேலையேற்ற பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலற்ற விதத்திலே யாரையும் குழப்புகின்ற விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம். அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். அது எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாதுகாப்பு வலயமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது. போலீசார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது. அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. அனுமதி என்பதற்கு அப்பாலே போலீசார் கோரிய தடை உத்தரவு வழங்கப்படவில்லை. அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் செய்வார்கள். அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்படும். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவருடைய இறுதிக்கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் அவரது பூத உடலுக்கான அஞ்சலிகளுக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் தூதுவர்கள் என பலர் வந்து தமது அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாவை சேனாதிராஜா நேற்று மரணித்த நிலையில் நேற்று இரவு வைத்தியசாலைக்கு சென்ற அவரது சகோதரன் மன அழுத்தத்தில் பல விடயங்களை மிகவும் ஆக்ரோஷமாக தெரிவித்தார். அந்த வகையில் தன்னுடைய அண்ணனான மாவை சேனாதிராசாவினுடைய மரணத்துக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சாணக்கியன் ஆகியோரை காரணம் எனவும் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் நிச்சயம் அவர்களை விரட்டி அடிப்பேன் என தெரிவித்துள்ளார். அவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாகவே அவர் மிகவும் மன விரக்தியுடன் இருந்ததாகவும் மிக உச்ச மன அழுத்தத்தில் சில நாட்களாக அவர் இருந்ததாக அவருடைய சகோதரன் குறிப்பிடுகிறார். அண்மை காலமாக கட்சியில் இடம்பெற்ற விடயங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். கட்சியின் தலைவர் நீக்கம் தொடர்பிலும் மாவை சேனாதிராசாவினுடைய ராஜினாமா கடிதம் தொடர்பிலும் மத்திய குழுவில் மாவை சேனாதிராஜாவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அவரை நடத்திய விதம் என்பன அனைவரும் அறிந்த ஒன்றாக காணப்படுகிறது. இதன் காரணமாக கட்சியினுடைய நிலை தொடர்பாக யோசித்து மிகவும் கடுமையான மன அழுத்தத்தில் மாவை சேனாதிராசா இருந்ததாக உறவினர்களும் பிள்ளைகளும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிலர் அதாவது அவருக்கு எதிராக செயற்பட்டு அவருடைய இந்த நிலைக்கு காரணமானவர்களே அவருடைய மரணத்துக்கு காரணம் என குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் உறவினர்களால் 19 பேருக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு இவருடைய மன அழுத்தத்துக்கு காரணமானவர்கள் என தெரிவித்துள்ளனர்.